அதுபோல் சந்திரன் நீசம் பெற்றிருக்கிறார். ஜாதகங்களில் சந்திரன் நீசம். இப்போ இந்த நீசம் பெற்ற சந்திரன் எப்பொழுது நீசபங்கத்தை அடைவார்? முதல்ல விருச்சகத்தில் சந்திரன் நீசம் பெறுவார். இந்த விருச்சக மனையில் சந்திரன் நீசம் பெறுவார். இந்த சந்திரன் எப்பொழுதெல்லாம் நீசபங்கம் அடைய முடியும்? ஒன்று செவ்வாய் இங்கு விருச்சக மனையிலே ஆட்சியில் இருந்தாலும், மேஷமனையில் ஆட்சியில் இருந்தாலும், அதுபோல உச்சம் பெற்று மகரமனையில் இருந்தாலும், அதுபோல இதில் ஒரு மிக முக்கியமான அமைகளில் இந்த செவ்வாய் சந்திரமனையில் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றாலும், இங்கே ஒரு விதி, இங்கே நீசமே பெறும். நீசம் பெற்றாலும் பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த சந்திரனானது நீசபங்கத்தை அடைவார். இப்போ சந்திரன் எப்படி என்னென்ன லாஜிக்கில் நீசபங்கத்தை அடைகிறார்னா, சந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் அங்கேயே வலுத்தாலும், இல்லை மகரத்தில் உச்சம் பெற்றாலும், மேஷத்தில் ஆட்சி பெற்றாலும், கடகமனையிலே நீசம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை என்ற அமைகளில் சந்திரனுக்கு நீசபங்கம் கிடைக்கும். அடுத்த விதியாக சந்திரன் திக்பலம் பெறுவது, அதாவது நாலாம் வீடாக வர்றது. நாலாம் வீடாக எப்படி வர முடியும்? சிம்ம லக்னத்திற்கு மட்டும்தான் 4ல் சந்திரன் திக்பலத்தை பெற முடியும். இப்படி சந்திரன் திக்பலம் அல்லது சந்திரன் வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் என்பது வேற ஒன்றும் இல்லை. வர்க்கோத்தமம் என்பது அம்சக்கட்டத்திலும் விருச்சக மனையில் சந்திரன் இருப்பது வர்க்கோத்தமத்தை ஏற்படுத்தும். இந்த விதிகள் தான் சந்திரன் நீசபங்கம் அடையக்கூடிய விதி. சந்திரன் நீசபங்கம் அடையக்கூடிய விதி. அதுபோல செவ்வாய்